என் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய காணொலிகள் தொடர்ந்து உங்களுக்கு வர வேண்டும் என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள். அன்பு உறவுகளே, வாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்லுவோம். தமிழக அமைச்சரவையில் 5 அமைச்சர்களின் பதவி பறிக்கப்படுகிறதாம். அந்த 5 அமைச்சர்களும் திமுக தோற்கும் தொகுதிகளின் பொறுப்பாளர்கள், மாவட்ட செயலாளர்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த அமைச்சர்கள், இந்த மாவட்ட செயலாளர்கள் எதிர்க்கட்சிக்கு சாதகமாகவும் உள்ளடி வேலை பார்த்ததாக திமுகவிற்கு ரகசிய தகவல் கிடைத்திருக்கிறதாம். அதன் அடிப்படையில் இந்த 5 அமைச்சர்களின் பதவிகள் பறிக்கப்படும். அதற்கான வேலைகளை மு.க. ஸ்டாலின் அவர்கள் முன்னெடுத்திருப்பதாக கூறப்படுகிறது. வருகின்ற ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு அமைச்சரவை மாற்றம் நடக்கும் என்று கூறப்படுகிறது. அதற்கான வேலைகளை இப்பொழுதே மு.க. ஸ்டாலின் அவர்கள் எடுத்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. திமுக தோற்கும் தொகுதிகளில் மிக முக்கியமாக பார்க்கப்படுகின்ற தொகுதி கள்ளக்குறிச்சி, நாமக்கல், திருச்சி, ஈரோடு, கரூர், ராமநாதபுரம். இந்த தொகுதிகளின் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் அமைச்சர்கள் தொகுதியின் பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்டிருந்த இந்த தொகுதிகளின் மாவட்ட செயலாளர்கள் இப்பொழுது அமைச்சர்களாக இருப்பவர்கள் எல்லோருமே ஜூன் மாதம் 4ஆம் தேதிக்கு பிறகு அமைச்சரவையிலிருந்து அதிரடியாக நீக்கப்படுவார்கள் என்று கூறப்படுகிறது. கள்ளக்குறிச்சி தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக, அதிமுக, பாமக கடும் போட்டி அங்கு இருக்கிறது. ஆனால் திமுகவை பொறுத்த வரைக்கும் கள்ளக்குறிச்சி தொகுதியில் தோல்வியை தழுவது உறுதி அப்படின்னு சொல்றாங்க. ஒன்று கள்ளக்குறிச்சியில் வெற்றி பெற்றால் அதிமுக அல்லது பாமக தான் அங்கு வெற்றி பெறும் என்று கூறப்படுகிறது. ஏனென்றால் திமுகவிற்கு அந்த கட்சியின் பொறுப்பாளர்கள் யாரும் சரியாக வேலை செய்யவில்லை என்று கூறுகிறார்கள். திமுகவை பொறுத்த வரைக்கும் சேலம் கிழக்கு மாவட்ட செயலாளர் எஸ்.ஆர். லிங்கம் அவர்கள் கள்ளக்குறிச்சி தொகுதியை கேட்டு விண்ணப்பித்திருந்ததாகவும், எஸ்.ஆர். லிங்கம் அவர்களுக்கு தொகுதியில் வாய்ப்பு வழங்காமல் கள்ளக்குறிச்சி தொகுதியில் மலையரசன் அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கியதால கிழக்கு மாவட்ட செயலாளர் எஸ்.ஆர். லிங்கம் அவர்கள் உள்ளடி வேலை பார்த்ததாக கூறப்படுகிறது. ஏனென்றால் கள்ளக்குறிச்சி தொகுதியில சேலம் மாவட்டத்தில் உள்ள ஆத்தூர், கெங்கவல்லி, ஏற்காடு இந்த 3 தொகுதிகளும் கள்ளக்குறிச்சி பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்டு வருகிறது. ஆகையால சேலம் கிழக்கு மாவட்ட செயலாளராக இருந்த எஸ்.ஆர். லிங்கம் அவர்கள் கள்ளக்குறிச்சி தொகுதியில் எனக்கு போட்டியிட வாய்ப்பு தாருங்கள் என்று திமுக தலைமையிடம் கேட்டதாகவும், எஸ்.ஆர். லிங்கம் அவர்களுக்கு தொகுதியில் வாய்ப்பு வழங்கவில்லை என்பதால எஸ்.ஆர். லிங்கம் உள்ளடி வேலை பார்த்ததாகவும் கூறப்படுகிறது. ஆகையால அதிமுக பெருமளவில் திமுகவின் பொறுப்பாளர்களை விலக்கி வாங்கியதாகவும், ஆகையாலதான் அதிமுகவின் கை வந்துட்டு கள்ளக்குறிச்சியில ஓங்கி இருப்பதாக சொல்லப்படுகிறது. அங்கு அதிமுகவின் வேட்பாளராக போட்டியிடுகின்ற குமரகுரு அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஒருவேளை பாட்டாளி மக்கள் கட்சி முதலிடத்திற்கோ அல்லது 2ஆம் இடத்திற்கோ வருகின்ற நிலை கள்ளக்குறிச்சி தொகுதியில் ஏற்பட்டால் அதிமுக, திமுக 2 கட்சிகளுமே அங்கு அடிபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதற்கான காரணம் என்ன அப்படின்னா, ஆத்தூர், கெங்கவல்லி, ஏற்காடு போன்ற தொகுதிகளில் பாமகவிற்கு அதிகமான வாக்கு இருக்கின்ற இடம். அதே போல பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளராக இருக்கின்ற தேவதாஸ் உடையார் அவர்கள் உடையார் சமூகத்தை சார்ந்தவர் என்பதால கள்ளக்குறிச்சி தொகுதியில் குறைந்தது 25 விழுக்காடு மக்கள் உடையார் சமூகத்தை சார்ந்தவர்கள் இருப்பதால சமூகம் சார்ந்த வாக்குகள் தேவதாஸ் உடையாருக்கு டிரான்ஸ்லேட் ஆயிருந்தா திமுக, அதிமுக 2மே கள்ளக்குறிச்சியில மண்ணை கவுவதற்கான வாய்ப்பும் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில தான் திமுக எஸ்.ஆர். லிங்கத்தின் மீது கடும் கோபத்தில் இருக்கிறதாம். ஏற்கனவே பாமக திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு வேலை செய்து கொண்டிருக்கின்ற கள்ளக்குறிச்சி தொகுதியில கட்சியை சார்ந்தவர்களே உள்ளடி வேலை பார்த்தால் கட்சி எப்படி வெற்றி பெறும் என்று எஸ்.ஆர். லிங்கத்தின் மீது கடும் கோபத்தில் இருக்கிறதாம் திமுகவின் தலைமை. அதே போல ராணிப்பேட்டை தொகுதியின் அமைச்சராக இருக்கின்ற ஆர். காந்தி அவர்கள் தன்னுடைய மகனுக்கு அரக்கோணம் தொகுதியில வாய்ப்பு கேட்டதாகவும், தன்னுடைய மகனுக்கு வாய்ப்பு கொடுக்க மறுத்ததால அரக்கோணம் தொகுதியில இவர் வேலை செய்யவில்லை என்று கூறப்படுகிறது. அரக்கோணம் தொகுதியில் வேலை செய்யாதது மட்டுமில்லாமல்
பாமகவிற்கு ஆதரவாக ஆர் காந்தி அவர்கள் செயல்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. ஆகையால ஆர் காந்தியின் மீதும் கடும் கோபத்தில் இருக்கிறாராம் மு.க. ஸ்டாலின். 4ஆம் தேதி தேர்தல் முடிவுக்கு பிறகு ஆர் காந்தி அவர்களின் அமைச்சர் பதவி முதலில் பறிக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. அரக்கோணம் பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆற்காடு சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றிருப்பவர்தான் ஆர் காந்தி. இவர் அமைச்சராகவும் இருக்கிறார். ஜெகத் ரட்சகனுக்கு எதிராக தொகுதியில் செயல்பட்டதாக கட்சியின் தலைமையிடம் இவர் மீது புகார் அளிக்கப்பட்டிருக்கிறதாம். தன்னுடைய மகனுக்கு வாய்ப்பு வழங்கவில்லை என்று வாய்ப்பு வழங்கப்பட்ட ஜெகத் ரட்சகனுக்கு எதிராக ஆர் காந்தி அவர்கள் செயல்பட்டதாக கூறப்படுகிறது. ஆகையால ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு ஆர் காந்தியின் அமைச்சர் பதவியும் பறிபோகும் என்று கூறப்படுகிறது. அடுத்ததாக வெள்ளக்கோவில் சாமிநாதன். வெள்ளக்கோவில் சாமிநாதன் அவர்கள் திருப்பூர் மாவட்ட செயலாளராக இருக்கிறார். இந்த வெள்ளக்கோவில் சாமிநாதன் அவர்களும் திருப்பூர் தொகுதியை கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒதுக்கியதால இவரும் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு எந்தவித ஒத்துழைப்பும் கொடுக்காமல் கூட்டணி கட்சிகளுக்கு எதிராக செயல்பட்டதாக வெள்ளக்கோவில் சாமிநாதன் மீதும் மு.க. ஸ்டாலினிடம் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறதாம். திருப்பூர் தொகுதியிலும் அதிமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. ஒருவேளை அதிமுக வெற்றி பெறுகின்ற பட்சத்தில் வெள்ளக்கோவில் சாமிநாதன் அமைச்சர் பதவியும் பறிக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. ஒருவேளை திருப்பூர் தொகுதியில கம்யூனிஸ்ட் கட்சி வெற்றி பெற்றாலும் வெள்ளக்கோவில் சாமிநாதனுடைய அமைச்சர் பதவி பறிப்பது உறுதி என்று கூறுகிறார்கள் திமுகவின் ஊப்பிக்கள். அடுத்த அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. இவர் திருச்சி மாவட்ட செயலாளர். திருச்சி தொகுதி கடந்த 2019ஆம் ஆண்டு காங்கிரஸ் கட்சிக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. திருநாவுக்கரசு தான் திருச்சி தொகுதியின் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தார். இப்பொழுது திருச்சி தொகுதி மதிமுகவிற்கு கொடுக்கப்பட்டது. துரை வைகோ தான் அங்கு வேட்பாளர். திருச்சி தொகுதி மதிமுகவுக்கு கொடுத்ததால திமுகவினுடைய மாவட்ட செயலாளர்களும் திருச்சி தொகுதியின் அமைச்சராக இருக்கின்ற அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களும் துரை வைகோ அவர்களுக்கு தேர்தல் களத்தில் ஒத்துழைக்கவில்லை என்று கட்சியின் தலைமையிடம் புகார் சென்றிருக்கிறதாம். ஆகையால ஒருவேளை தோல்வியை தழுவினால் திருச்சி தொகுதியில அல்லது குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றாலும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுடைய அமைச்சர் பதவி பறிக்கப்படவில்லை என்றாலும் அவருடைய இலாக்கா மாற்றப்படும் என்று கூறப்படுகிறது. அதே போல KN நேரு அவர்களும் திருச்சி மாவட்ட பொறுப்பாளர் தான். துரை வைகோ அவர்களுக்கு திருச்சி தொகுதியை ஒதுக்கியதால அன்பில் மகேஷ் பொய்யாமொழியும் KN நேரு அவர்களும் திருச்சியில் துரை வைகோ அவர்களுக்கு எந்தவித ஒத்துழைப்பும் கொடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. ஆகையால துரை வைகோ அவர்கள் ஏற்கனவே புலம்பிக் கொண்டிருக்கிறார் பலவிதமான சிக்கல்களில். கூட்டணி கட்சியை சார்ந்தவர்கள் தனக்கு யாரும் ஒத்துழைக்காததால திமுக தலைமையிடம் புகாராக துரை வைகோ அவர்கள் பலமுறை சொல்லியும் யாரும் அவர்களுக்கு கடைசி நேரம் வரையில் ஒத்துழைப்பு தரலையாம். இதையெல்லாம் கருத்தில் கொண்டு ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு KN நேரு மீதும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் மீதும் திமுக தலைமையிடமிருந்து கடுமையான நடவடிக்கைகள் பாயும் என்று கூறப்படுகிறது. திமுக தலைமை இவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கும் என்று கூறப்படுகிறது. அதே போன்று நாமக்கல் தொகுதியில கொங்கு நாடு தேசிய மக்கள் கட்சி ஈஸ்வரனுடைய கட்சி, இந்த கட்சி தான் இங்கு போட்டியிடுகிறது. நாமக்கல் தொகுதியில அதிமுக தான் வெற்றி பெறும் என்று உறுதியாக கூறுகிறார்கள். ஒருவேளை நாமக்கல் தொகுதியில அதிமுக வெற்றி பெற்றால் நாமக்கல் மாவட்ட திமுக செயலாளரின் பதவியும் பறிக்கப்படும் என்று கூறப்படுகிறது. இப்படி பாராளுமன்ற தேர்தலில் திமுகவின் பொறுப்பாளர்கள் கட்சிக்கு எதிராக செயல்பட்டதாக, கட்சிக்கு எதிராக உள்ளடி வேலைகளில் ஈடுபட்டதாக கூறப்படுகின்ற அமைச்சர்கள் மாவட்ட செயலாளர்கள் மீதெல்லாம் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும், அமைச்சர் பதவி பறிக்கப்படும் என்று கூறப்படுகிறது. ஆகையால இப்பொழுதே சில அமைச்சர்களுக்கு எங்கு அமைச்சர் பதவி பறிபோய்விடப் போகிறதோ என்ற அதிர்ச்சியும் ஏற்பட்டிருக்கிறதா. மு.க. ஸ்டாலின் அவர்கள் வாக்குப்பதிவுக்கு பிறகு நாளையும் நமதே 40 நமதே அப்படின்னு பேசிட்டு இருந்தார். ஏன்னா பாண்டிச்சேரி உட்பட 40 தொகுதிகளிலேயே திமுக வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லி உளவுத்துறை ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருந்ததாக நம்ம ஏற்கனவே பதிவு பண்ணியிருந்தோம். ஆனா எப்படி உளவுத்துறை அந்த ரிப்போர்ட்டை மு.க. ஸ்டாலினுக்கு கொடுத்தது என்று சில திமுகவின் ஊபிஸ்களே புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது அப்பொழுதே நமக்கு வெளியான தகவலாக இருந்தது. அப்பொழுதே நாம் கிடைக்கப்பெற்ற தகவலாக இருந்தது. ஏன்னா பாண்டிச்சேரியில பிஜேபியின் வெற்றியை தடுக்க முடியாது, பிஜேபி தான் அங்க வெற்றி பெற போதுன்னு உறுதியா சொல்றாங்க. அப்படி இருக்கின்ற பொழுது எப்படி 40ம் திமுக வெல்லும்? ஒன்று.
அடுத்து தமிழ்நாட்டில் பிஜேபி கூட்டணி அதிமுகவை விட ஒரு படி மேலே இருக்கிறது கூட்டணியில். அதே போல தமிழ்நாட்டில் 4 முனை போட்டி இருக்கிறது. திமுக, அதிமுக, பாஜக, நாம் தமிழர் என்று 4 முனை போட்டிகள் நடக்கிறது. இந்த 4 முனை போட்டிகளில் திமுகவிற்கு நிகராக பிஜேபி, அதிமுக இந்த 2 கூட்டணிகளுமே திமுகவிற்கு நிகரான கூட்டணிகளாக பார்க்கப்படுகிறது. திமுக பல இடங்கள்ல 3வது இடத்திற்கு செல்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூட சொல்லப்படுகிறது. அதே போல அதிமுக 20 தொகுதிகளுக்கு மேல 3வது இடத்திற்கு செல்லும்னு சொல்றாங்க. இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது பாமக, பாஜக கூட்டணி குறைந்தது 10 - 14 தொகுதிகள் வரை வெல்லுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. இப்படி தமிழ்நாட்டினுடைய கள நிலவரம் இருக்கும் பொழுது தமிழ்நாட்டினுடைய உளவுத்துறை எப்படி மு.க. ஸ்டாலினுக்கு 40 தொகுதிகளையும் திமுக தான் வெல்லும் அப்படின்னு கொடுத்திருக்க முடியும்? ஆனால் அப்படி ஒரு ரிப்போர்ட் திமுகவின் தலைமைக்கு சென்றதாகவும் அதன் அடிப்படையில் தான் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப சந்தோஷமா இருந்ததாகவும் அந்த சந்தோஷத்தை தான் பிள்ளைய லண்டனுக்கும் இவர் கொடைக்கானலுக்கும் போய் ரெஸ்ட் எடுத்ததாகவும் சொல்லப்படுகிறது. கொடைக்கானலில் இருந்த பொழுதே மீண்டும் ஒரு அதிர்ச்சி மு.க. ஸ்டாலினுக்கு கிடைக்கவே தான் உடனடியாக அவர் சென்னை திரும்பியதாக சொல்லப்படுகிறது. எது எப்படி இருந்தாலும் தமிழ்நாட்டில் மக்கள் விரோத இயக்கங்கள் மண்ணை கவ்வினால் மக்களுக்கு சந்தோஷம். ஒருவேளை மக்கள் விரோத சக்திகள் மீண்டும் அதிகாரத்துக்கு வந்தா மக்களை காப்பாற்றுவதற்கு நம்ம தான் போராடணும். இன்னொரு காணொளியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.